இந்த ராயன் படத்துக்கு நேஷனல் அவார்டு வந்து தந்திருந்தாங்க. அதை பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரிதான் அதற்குண்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். ஏன் இந்த ராயன் படத்துக்கு இந்த அவார்டை தூக்கி கொடுக்குறாங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ராபகண்டா அஜெண்டா என்ன, இனிமேட்டு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அந்த வீடியோல போட்டு உடைச்சிருந்தோம். மறக்காம நீங்க அந்த வீடியோவை பாருங்க. அதற்குண்டான லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஏன்னா நம்ம அந்த வீடியோல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி வச்சிருந்தோமோ அதெல்லாம் இப்போ ஒண்ணா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய ஸ்டெப்பா நேத்து தனுஷ் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை மிக பிரம்மாண்டமா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அதுல சில விஷயங்கள்லாம் பேசி வச்சிருக்காரு. குறிப்பா இந்த ராயன் பட இஷ்யூவுமே அவர் வந்து பேசி வச்சிருக்காரு. சோ இதெல்லாம் குறிச்சுதான் இந்த வீடியோல நம்ம விமர்சனம் பண்றதா இருந்தது. ஆனா இந்த வீடியோவை பாருங்களேன். அவருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களா? இது அதே டைலர், அதே ட்ரெஸ், அதே வாடகை அந்த மாதிரி தெரியல. சோ இதனால இந்த வீடியோல நடிகர் தனுஷ் அவர்களை நம்ம விமர்சனம் பண்ண போறது இல்ல, வச்சு செய்ய போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். நம்ம இந்த ராயன் படத்துக்கு ஏன் இந்த அவார்டு கொடுக்கப்பட்டது, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம விலாவாரியா ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம மட்டும் கிடையாது, பல்வேறு தரப்பினருமே அதற்குண்டான எதிர்ப்பையும் அதற்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கு அப்படின்றதையும் எடுத்து போட்டுட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப சவுக்கு சங்கர் அவர்களும் அதை தெரிவிச்சிருக்காங்க. நம்ம என்ன கருத்துக்களை பேசணுமோ அதே தான் பேசி வச்சிருக்காங்க. டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா இந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? இந்த எண்ணம் போல் வாழ்க்கை கூட்டி வந்தவனு சொன்னா நேற்று நிரூபணமாகி விட்டது. ஏன் வந்து இங்க இந்த ராயன் மாதிரியான மொக்க படங்களுக்கு அவார்டு கொடுக்கப்பட்டது? அங்க ஜூரியா யார போடுறாங்க? நம்மளுடைய கலா மாஸ்டர் தூக்கி போடுறாங்களா? ஒத்த ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஆளே இல்லாத மாதிரி, அந்த பொசிஷனுக்கு யாருமே இங்க தகுதி இல்லாத மாதிரி அவங்கள தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. இதற்கு பின்னாடி என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு நமக்கு தெரியாதா? ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரிஞ்சிடும் ஏன் வந்து இங்க மத்திய அரசு இந்த ராயன் மாதிரியான படங்களுக்கெல்லாம் அவார்டை தூக்கி கொடுக்குறாங்கன்னு. அதற்கு முட்டு கொடுக்கின்ற வேலைய நடிகர் தனுஷ் வந்து இப்ப மேடையில வந்து பேசி வச்சிருக்காரு. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாரு அப்படின்றத இப்ப வந்து நம்ம ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் மாதிரி பேசுறாரு. அவருடைய சொந்த கதை, நடுவுல கொஞ்சம் அட்வைஸ், அடுத்து ஒரு குட்டி ஸ்டோரி, பின்னாடி ரசிகர்களுக்கு ஒரு அட்வைஸ், அப்புறம் இந்த அவார்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த ராயனுக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த ஆதங்கங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னா வந்து பேசி வச்சிருக்காரு. இது என்ன திடீர்னு கூடின கூட்டமா? முதல்ல இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துறோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைச்சுக்காதீங்க. 2019 இந்த மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம். அதான் பிறந்த நாள் அப்ப இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம். சோ அதனால இதை வந்து விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பெல்லாம் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா மேடை போட்டு இந்த மாதிரிலாம் அவர் பேசவே இல்லையே, ஜஸ்ட் லைக் தானே நடந்துச்சு. சரி அதை விடுங்க. இப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து சொல்றாராம். 2022 நான் வந்தேன், நான் வந்து ஒரு 24 வருஷம் ஆகுது, அப்ப வந்து நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன், ஏதோ ஒரு ஒல்லியான நடிகர் வராரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது நம்மளுடைய விஜய் அவர்கள் பேசினார் இல்லையா, நான் வரக்குள்ளார என்ன எல்லாரும் விமர்சிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில பேசி வச்சிருப்பாரு. அதே மாதிரி தெரியல. சரி அதை விடுங்க. அதான் எப்பயுமே இந்த ஓலா கதையை ஒண்ணு விடுவாங்க இல்லையா, எங்க இருக்கக்கூடிய அந்த நடிகர்கள்லாம், நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி கடன் ஒரு மொக்க படம், அந்த படத்துல இவர் என்ன பேசி வச்சிருக்காரு, இட்லி கடன்னு ஒரு பேரை வச்சுட்டாங்க. அதுக்காக இவர் என்ன சொல்றாரு, இட்லி வாங்குறதுக்கே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நான் படிக்க போக்குள்ளார அந்த இட்லியை பார்த்து அப்படியே ஏங்குவாங்க, இட்லி கூட வந்து என்னால வந்து வாங்கி சாப்பிட முடியாது அப்படின்ட்டு ஒரு டுபாகூர் கதையை வந்து விட்டுருப்பாரு. அதே தான் இங்க வந்து எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒல்லி குச்சி பையனை உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டு என்ன தூக்கி என்ன தாங்கி தோளுக்கு தோல் கொடுத்து என் நல்லது கெட்டதுல என் கூட இருந்து, இவருடைய அப்பா டைரக்டரா, இவருடைய அண்ணன் வந்து ஒரு டைரக்டர், இவங்களுடைய அக்கா வந்து ஒரு டாக்டரா, ஆனா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஃபேமிலில இருந்து இவர் வருவாராம். அதை வந்து நாங்க வந்து நம்பணுமா? சரி, இந்த மாதிரி ஒரு டுபா ஒரு கதையை சொன்னீங்க, ஆன்லைன்ல நீ போக வேண்டியது தானே, எதுக்கு இந்த பக்கம் வண்டியை திருப்புற அப்படின்ற மாதிரி. இன்டர்நெட்ல இங்க டாக்ஸிக்கான சில விஷயங்கள்லாம் நடக்குது, டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் தரைக்குறைவான விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்கப்பா, நம்மளுடைய ரசிகர்கள்லாம் கட்டுக்கோப்பா இருக்கணும், யாரையுமே தனி மனித தாக்குதல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க முன்னெடுக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை வந்து ஒரு பொழியிறாராம்.
நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. சினிமா ரசிகர்களுடைய கிளாஷ்னா அந்த மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஒரு போர்னு வந்தா சில சட்டைகள் வந்து கிழிய தான் செய்யும். அது வந்து ஒரு நியதி. ஸோ அதை தான் எடுத்து வந்து இவர் பேசி வச்சிருக்காராம். இதை எதனால பேசுறாரு? இங்க இருக்கிறாங்க இல்லையா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்லாம், அவங்க எல்லாம் விஜய் விமர்சனம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? போயிட்டு பொழந்து எடுத்துருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது அவன் கதை. இனிமேட்டு அவன் இந்த பக்கம் இந்த சோசியல் மீடியா பக்கமே வர முடியாத அந்த விஷயத்த பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதை பொடி வச்சுதான் இவர் வந்து பேசுறாராம். டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. அப்படியே அப்படி பேசிக்கிட்டு அங்க சைடு வாக்குல, ஹேய் ரவுடி பேபிஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் நம்மளுக்கு அங்கதான் போகணும்னு தோணுது. அதாவது என்னது, நண்பா நண்பிஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா? அங்க இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து சொல்லுவாங்க. சோ அதே மாதிரியான பேட்டர்ன் மாதிரி இது தெரியல. மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவனோட நல்ல ஆக்ஷன். அப்புறம் அட்வைஸ் பண்றாரு, ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த ஐபேட் அந்த விஷயங்கள்லாம் கொடுக்காதீங்க. அப்புறமேட்டா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு, மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணக்குள்ளதான் உங்களுக்கு ஒரு ஞானோதயம் வந்து பிறக்கும். உங்களுக்கு வந்து ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் போன பிறகு உங்களுக்கு ஒரு தத்துவம், இந்த உலகத்திலே ஒரு சிறந்த தத்துவமான ஒரு தத்துவம் வந்து ஹிட் பண்ணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் எண்ணங்களை சுத்தம் செய்யும். அப்ப புரியும், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். அந்த தத்துவம் வந்து ஒலிக்குன்ட்டு சொல்றாரு. ஆட கடவுளே, இந்த மாதிரி நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், என் கொடியில இந்த டைலாக வச்சிருக்கேன், தயவு செய்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லி தொலையா. அதுக்கு ஒரு கதையை சொல்லி மோட்டிவேஷனல் ஸ்டோரி சொல்லி அப்படியே சுத்தி வளைச்சு காதை தொடராராமா இவரு. என்னத்த சொல்றது, இந்த மாதிரியான வேலைப்பாடுகள் டுபாகூரான விஷயங்கள்லாம் பார்க்காம அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க சார். என்ன எழவி அது? நீங்க பண்ணாத அந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கை விஷயம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் வந்து உங்களால வளர்ந்து வந்துட்டாரு, ஏதோ நீங்க ஒரு காரணமா இருந்துட்டீங்க அப்படின்றதுக்காக பின்னாட்கள்ல என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணீங்க, அவரை சப்ரஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கையில் எடுத்தீங்க அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அதை குறிச்சு வலைபேச்சு அவங்க எல்லாம் பேசி வச்சிருக்காங்க. அப்படியே அட்வைஸ்னு வந்துட்டா போதும், இஷ்டமேனிக்கு பண்ணி தள்ள வேண்டியதுதான். மைக் ஒண்ணு கிடைச்சிச்சு, மேடை ஒண்ணு கிடைச்சிருச்சு. ஏன் நான்லாம் போயஸ் கார்டன்ல வந்து வீடு வாங்க கூடாதா அப்படின்னு கேட்டவரு, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் நான்லாம் வந்து கட்சி ஆரம்பிக்க கூடாதாப்பா, ஏன் நான்லாம் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்ற அந்த கேள்வி வந்து இன்னும் கூடி சீக்கிரத்துல வரப்போகுது. அதற்குண்டான நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான கோர் அந்த சப்ஜெக்டுக்கு மெயின் கான்செப்டுக்கு வந்துருவோம். அதான் அந்த ராயன் பட இஷ்யூ. அதற்கு வந்து ஒரு நேஷனல் அவார்டுன்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டாங்க. உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சி, என்னடா இது பிலிம்ஃபேர் அவார்டு, இந்த விஜய் டிவி அவார்டு மாதிரி இந்த ஒரு மொக்க படத்துக்கு நேஷனல் அவார்டு வந்து தூக்கி கொடுத்துருக்காங்களேன்ட்டு போட்டு பொழந்திருப்பாங்க போல. அதனால நம்மளுடைய தனுஷ் வந்து தூக்கத்தை தொலைச்சிட்டாரு. கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, இந்த மாதிரி ராயன் படத்துக்கு நீங்க விமர்சனம் பண்றீங்க, அதை வந்து நான் ஒத்துக்கிறேன். ராயன் படத்தை விட நல்ல படங்கள்லாம் வந்திருக்குங்க. ஆனா முன்னொரு காலத்துல நான் நடிச்ச புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, மரியான், வடசென்னை, கர்ணன், இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலையே, அதை குறிச்சு நீங்க வந்து கேள்வி எழுப்பலையே. இங்க இருக்கக்கூடிய ஒரு 10% பேராச்சும் கேள்வி எழுப்பி இருக்கலாமே, ஏன் அப்பெல்லாம் அமைதியா இருந்தீங்க, ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்ன இதுக்கு வந்து நாங்க குரல் கொடுக்கணும்? நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? நீ அவார்டு வாங்கணும்னு நாங்க தட்டி கொடுக்கணுமா? உன்னை மேடை கிடைச்சிச்சு, மைக் கிடைச்சிச்சு, இஷ்டத்துக்கு பேசுறது. ஆமா, என்ன இதுக்கு வந்து நாங்க குரல் கொடுக்குறோம்? நீ படம் நடிக்கிற, அந்த படத்துக்கு என்ன உனக்குன்னா ஆயிரக்கணக்கிலையோ இல்ல லட்சக்கணக்கிலையோ சம்பளம் தராங்க. 40 கோடி 50 கோடின்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்குறது மட்டும் இல்லாம ஷேரிங்ல கொஞ்சம் காசு, BMW காரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி விட்டுக்கிட்டு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுமால? மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க.
கேட்ட கேள்வி என்னது, ராயன் மாதிரியான ஒரு மொக்க படத்துக்கு ஏன் அவார்டை தந்தீங்க? இங்க அந்த ஆண்டுல வந்த மகாராஜா, மெய்யழகன், லப்பர் பந்து, தங்கலான் இந்த மாதிரியான பிரம்மாண்டமான படங்கள்லாம் வந்தது. உண்மையாலுமே வேற எந்த மொழியிலாவது இந்த மகாராஜா மாதிரியான ஒரு படங்கள்லாம் எடுத்திருந்தாங்கன்னா அப்படியே தூக்கி 10 அவார்டு கொடுக்குறாங்களா, அதுல ஒரு 8 அவார்டை தூக்கி அப்படியே கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியான ஒரு வேலைப்பாடு அந்த படம்! ஒரு கிரிட்டிக்காவும் சரி, ஒரு கமர்ஷியலாகவும் சரி, எல்லா வகையிலும் சில படங்கள் தான் வந்து சக்சஸ் ஆகும். ஏன்னா இங்க மெய்யழகனும் ஒரு சிறந்த படம் தான். இருந்த போதிலும் அது கலெக்ஷன் வைஸ் அந்த அளவுக்கு பெருசா பேசப்படல. ஆனா அந்த கோர் கான்செப்ட்ன்றது ஒரு சிறந்த படம் தான். ஆனா மகாராஜா மாதிரியான படங்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அதுல வர அந்த கான்செப்ட் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ்ல வச்ச ட்விஸ்ட் எல்லாம் சரியான அல்டிமேட்டா இருந்தது. அந்த மாதிரியான ஒரு படத்துக்கெல்லாம் விட்டுட்டு இந்த ராயன் படத்துக்கெல்லாம் கொடுத்தா சும்மாவா விடுவாங்க? ஆனா பாருங்க, ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. அழுகுறான். விமர்சனம் பண்ணதானே சார் செய்வாங்க. அதுக்கு ஏன் நீங்க வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க? பிறந்த நாள் கொண்டாடினா பிறந்த நாளை மட்டும் கொண்டாடுங்க ஐயா. அதை விட்டுட்டு அங்கதான் அப்படிதான் ஒரு நடிகர் அந்த சரத்குமார் அங்க போயிட்டு அந்த சீமான் சொல்லக்கூடிய ஒரு ஆளு என்னென்னமோ பேசி வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க இவர் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு சில விஷயங்களை பேசி வச்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல இதை வந்து பேன் பண்ணணும். இந்த பிறந்த நாளே யாரும் கொண்டாடக்கூடாது. 10க்கு 10 ரூம்ல போயிட்டு ஒரு கேக் வெட்டி கொண்டாடுங்கடா. அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அந்த மாதிரிதான் தேவையில்லாத சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்தவரு அவர் குடும்பத்தையும் கொஞ்சம் அப்படி பக்கத்துல சேர்த்துடணும் இல்லையா? அவங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா? அதான் அந்த மசாலா படங்கள்ல வர மாதிரி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், அப்பா புள்ள சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில நடந்த சில விஷயத்தையும் சொல்றாரு. நானும் என் பையனும் வீடியோ கேம்லாம் விளையாடுவோம். அதுல இன்டென்ஷனலாவே நான் வந்து தோப்பேன். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஜஸ்ட் தோப்போமே அப்படின்றதுக்காக நான் தோப்பேன். ஆனா ஒரு கட்டத்துல ஒரு நாள்ல நான் எல்லா கேமும் ஜெயிச்சுட்டேன். அப்ப என்னுடைய பையன் வந்து என்ன சொன்னார்னா, எங்க ஏஞ்சி போறீங்க, உக்காருங்க, நான் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். இதுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிறீங்கன்னா, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த பாடத்தை கத்துக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டோரியை சொல்றாராம். கொடுமடாடே, இதெல்லாம் கேட்கணுன்றதெல்லாம் நம்மளுடைய தலைவிதி. இதெல்லாம் யாரா உன்னை கேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் யார் சார் உங்ககிட்ட கேட்டா? இதெல்லாம் இங்க வந்து எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? தலை சொன்ன மாதிரிதான், நீயா உன் தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் உன்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலை சொல்லுவாராம். அந்த டைலாக வந்து எடுத்து பேச வைக்கிறாராம். இங்க இருக்கக்கூடிய இந்த தல ரசிகர்கள் எப்படியும் விஜய்க்கு எதிராக அவங்க வந்து சில பேர் இன்னும் புரியாம இருப்பாங்க. அவங்களுடைய அந்த சப்போர்ட்லாம் வேணும் இல்லையா? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை வந்து அவருடைய டைலாக பேசி பண்றாராம். இது வந்து இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தெரியாதான். என்னடா இன்னுமாடா எங்களை பைத்தியக்காரன் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் லைக் தட் வந்து இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ரசிகர்களோட சப்போர்ட்டை மட்டும் வச்சு விஜய் எல்லாம் வந்து இங்க வந்து ஜெயிக்கல. அவருடைய ரசிகர்கள் மட்டும் அவருக்கு வந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாரு. இங்க எல்லாருடைய மக்களையும் வென்று எல்லாருக்கும் நான் பொதுவானவன், எல்லா மதத்தினருக்கும் நான் இங்க ஒரு பொதுவான ஆளு அப்படின்றத அவர் நிரூபிச்சிருந்தாரு. சோ அதனாலதான் இங்க மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. இவரு அதான் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன அரசியலை விட்டுட்டு போனாரோ அதே தான் இங்க வந்து திருப்பியும் கண்டினியூ பண்றதுக்கு வராரு. என்னது, அந்த இதுல வந்து சொல்றாரு, இந்த மெடிடேஷன், இந்த ஆன்மீக அரசியல், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்பவே வந்து அவர் ஸ்பீச்ல வந்து சொருக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு காமெடி, வடிவேல் காமெடி வரும். ஒரு ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒருத்தன் வருவான், அவங்க கிட்ட இருந்து நகையெல்லாம் புடிங்கிடுவாங்க. அப்போ வந்து சொல்லுவான், டேய் எங்க அப்பா யார் தெரியுமா, நகை கடைக்காரரு அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு போயிடுவான். அப்ப வந்து வடிவேல் சொல்லுவாரு, டேய் இவன் போடுற இடத்தெல்லாம் ஆள் போடுங்கடா, இவனுடைய நகைக்கடையை எழுதி வாங்குறோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் தனுஷும் வந்து இப்ப பிளான் பண்ணியிருக்காரு போல. பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகைக்கடையை எப்படியாவது இங்க எழுதி வாங்கணும். இவருடைய மாமனாரா இருந்த ரஜினிகாந்த் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு, எப்பப்பெல்லாம் இவருடைய படங்கள்லாம் வருமோ அப்பெல்லாம் நான் அரசியலுக்கு வருவது உறுதி. பிஜேபி தான் அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தண்ணி காட்டுவாங்க. பிஜேபிக்கே தண்ணி காட்டின ஒரு ஆள் யாருன்னா நம்மளுடைய தலைவர் தான். பிஜேபியவே ஏமாத்தி விட்டாரேப்பா.
நான் அரசியலுக்கு வருவது உறுதி. அவரை நம்பிதான் இந்த எப்படியாவது இங்க தமிழ்நாட்டுல வந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் அரசியலுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தமன்னா கூட ஜாலியா ஆட போயிட்டாரு. சோ அந்த மாதிரிதான் தனுஷ் அவர்களும் பண்ண போறாங்களா இல்ல உண்மையாலுமே இவர் வந்து அரசியலுக்கு வர போறாரா அப்படின்றது காலம் தான் காத்திருந்து பதில் சொல்லும். சோ நமக்கு தெரியல. ஆஹா, நகைக்கடியே இங்க நிக்குதா? ஏற்கனவே அடிச்ச மொட்டையில திருப்பியும் ஒரு மொட்டை போடுறதுக்கும் அதிக சான்ஸ் இருக்கு. கடைசியா ஒன்னு சொன்னாரு பாருங்க, அதுதான் அங்க ஹைலைட்டு. ரசிகர்கள் எல்லாருமே பத்திரமா போய் சேருங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் எதுவுமே ஆகக்கூடாது, நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதையும் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க. என்னத்தை சொல்றது, இந்த மாதிரிதான் அவருடைய ஸ்பீச் வந்து இருந்தது. இதுல இருந்து நமக்கு கிளியர் கட்டா தெரியுது என்னன்னா, கண்டிப்பா தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறாங்க. அதற்குண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த கட்சி கொடிய இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் செய்யறாங்க. இந்த மேடை ஸ்பீச்சுமே அதற்குண்டான ஒரு அடித்தளமா தான் நம்ம பார்க்க போறோம். சோ இவர் அரசியலுக்கு வந்தாருன்னா இங்க யாருக்கு பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு போட்டியா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு தான் போட்டியா இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கெல்லாம் இவர் வந்து போட்டி கிடையாது. அதான் சீமான்னு சொல்லிட்டு ஒரு திரள் நிதி கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து சுத்திக்கிட்டு இருக்காரு, அவருக்கு போட்டி தான். டிவிகே மாதிரி தனுஷ் அவர்கள் வந்து டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிக்க போறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி திராவிட முன்னேற்றம் கிடையாது, தனுஷ் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒன்னு ஆரம்பிக்க போறாரு போல. சோ இவ்வளவு நாள் நம்மளுடைய சீமான் அண்ணன் நோட்டா கூட தான் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா இங்க எதிர்கட்சியா இப்ப டிஎம்கே ஆயிட்டாங்க. அதிமுக கட்சி எல்லாம் இன்னும் கொஞ்சம் காலத்துல காணாம போயிடும். பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் இரலவெண்டான கட்சி. சோ அண்ணனுக்கு போட்டி போடக்கூடிய ஒரு கட்சி வந்து இல்லாம இருந்தது. ஆனா அண்ணன் வந்து இப்ப நிம்மதியா இருக்கலாம். தனுஷ் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் போட்டி. ஒன்னு என்டிகே, இன்னொன்னு டிஎம்கே. சொல்லு. இத நம்ம சொல்ல, அந்த கட்சியோட நிலையே இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அந்த என்டிகே கட்சியில முக்கியமா இருந்த இந்த டைரக்டர் களஞ்சியம் சொல்லக்கூடிய நபர் வந்து ஏற்கனவே வெளியே போயிருந்தாரு. சோ இன்னும் வெளியே போகாம யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்களே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரிதான் இந்த தென்னகம் விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர் போல அந்த என்டிகே கட்சியில அவரை வந்து இந்த கட்சியில இருந்து வெளியே துரத்தி இருக்காங்க. நீ என்ன நம்மளுடைய கட்சியை ஜெயிக்கணும்ன்றதுக்காக பாடுபடுற மாதிரி இருக்கு, இது நம்மளுடைய கட்சி கொள்கைக்கே எதிரானதே. திரள் நிதியை வாங்கினோமா, டம்மி கேண்டிடேட்ஸை போடுறோமா, கலெக்ஷன்ல அள்ளோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம நீங்க என்னடா கட்சியை வளர்க்கக்கூடிய அந்த வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு வர காசுக்கு ஆப் அடிச்சிருவீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்ப அந்த தென்னகம் விஷ்ணு அப்படின்றவரை தூக்கியிருக்காங்க போல. இன்னுமாடா அந்த கட்சியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இன்னுமாடா அதெல்லாம் ஒரு மாற்றத்தை இங்க வந்து கொண்டு வந்துட முடியும், இந்த சீமான் மாதிரியான ஆட்கள்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் தயவுசெய்து அந்த கட்சியில இருந்து வெளியே வாங்கடா. அந்த கட்சி ஜெயிக்க போறதும் கிடையாது, சாரி அந்த கட்சி டெபாசிட் வாங்க போறதும் கிடையாது, நம்மளுடைய சீமான் அண்ணன் வந்து திருந்த போறதும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய 4 பேரை வச்சுக்கிட்டு இதே மாதிரி வேலைகள் தான் அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அந்த கட்சி வந்து 0 தான் வாங்க போகுது. சோ இந்த நாட்டு பல இளைஞர்களின் மூளை செலவை செய்தவன் அப்படி அந்த சீமான் என்கிற சில்லறை பயல் இப்ப அந்த நாம் 0 கட்சிக்கு போட்டியா தனுஷ் அவர்களுடைய கட்சி வந்தது உண்மையாலுமே ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். அதான் இந்த கேட்டுக்கு முன்னாடி, தனுஷ் அவர்களுடைய வீட்டுக்கு கேட்டுக்கு முன்னாடி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு லேடி கிட்ட கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தனுஷ் அவர்கள் வந்து சிஎம்மா ஆகணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிஎம்மா நீங்க வரணும், சிஎம் வரணுமா? அதுல கமெண்ட் செக்ஷன்ல கீழே ஒருத்தர் போட்டிருந்தாரு பாருங்களேன், சரியான அல்டிமேட். அதாவது இந்த தனுஷ் சிஎம் ஆக போறாரா, சிஎம் ஆகலாம் ஆக முடியாது, வேணா இன்னொரு ஒரு சீமானா வேணா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காரு. நம்ம இந்த வீடியோல இவ்வளவு நேரம் என்ன பேசணுமோ அத ஜஸ்ட் ஒரே ஒரு சென்டென்ஸ்ல, ஒரே ஒரு லைன்ல அந்த கமெண்ட் போட்டவர் வந்து முடிச்சு வச்சிருக்காரு. உண்மையாலுமே சரியான பிளாஸ்ட்.
நக்கல்யா அவனுக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் தனுஷ் அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க, அவர் கட்சி தொடங்கக்கூடிய வேலைகள்லாம் எப்படி ஈடுபடுறாரு அப்படின்றத இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரியான அரசியல் சார்ந்த பல்வேறு வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர காத்திருக்கு. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.